நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கௌரவமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்கியராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்கள் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி ஸ்நேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவர்மெண்ட் பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டாங்க. கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாது படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றினார். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வான்.